ஆராதனை புகழும் மாட்சி உண்டாக கடவது. நிலையான புகழுக்குரிய தூய்மை மிகு நற்கருணைக்கு எல்லா காலமும் ஆராதனை புகழும் மாட்சி உண்டாக கடவது. நிலையான புகழுக்குரிய தூய்மை மிகு நற்கருணைக்கு எல்லா காலமும் ஆராதனை புகழும் மாட்சி உண்டாக கடவது. உயிருள்ள தெய்வமாயிருக்கிற ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவினுடைய நற்கருணை பிரசன்னத்தில் ஒரே குடும்பமாய் ஒன்று சூழ்ந்திருக்கிறோம். நம்மை உற்று பார்க்கின்ற அதே கடவுள் புனித பேதுருவை உற்று பார்த்தவர், பேதுரு என்ன செய்து கொண்டிருக்கிறார் என்பதை கவனமாய் கவனித்துக் கொண்ட நம் ஆண்டவர் இயேசு நம்மையும் இந்த வேளையில் உற்று பார்க்கிறவராயிருக்கிறார். நான் இயேசுவை உற்று பார்க்கிறேன் என்பது மட்டுமல்ல, ஒருவேளை நான் அவரை கண்டுகொள்ள முடியாத ஒரு சூழ்நிலையில் அவர் என்னை உற்று பார்க்கிறார். தெய்வீக பிரசன்னம் நமது மத்தியில் உறவாடி இருக்கிறார். நற்கருணை ஆண்டவருடைய தெய்வீக பிரசன்னத்திற்குள் நாம் மிகுதியான வல்லமை பெற்றுக் கொள்ளும்படியாய் அவர் உற்று பார்க்கிறார். அவருடைய கரங்குழுக்கள் நம்மை ஒப்புக் கொடுத்தால் மட்டும் போதும். நமது வாழ்வை நிறைவாக்குகிறவர். அவர் சொல்வதை கேட்டால் போதும். வாழ்வினுடைய உயர்வை கொடுக்கக்கூடியவர். அவரை நாம் உற்று பார்த்தால் போதும். அவருடைய அன்பு சீடர்களாய் அவரை பின்பற்றி வருமாறு அழைப்பு கொடுக்கிறவர். அவரை பின்தொடர்ந்தால் போதும். அவருக்குரிய சாட்சிகளாய் ஆண்டவர் நம்மை மாற்றுகிறார். அவருடைய சாட்சிகளாய் மாறுகிற பொழுது அவருடைய புகழை பறைசாற்றுகிற அன்பு பிள்ளைகளாய் நாம் என்றைக்கும் வாழ்வதற்கு நம்மை அர்ப்பணித்து விடுகிறோம். கண்களை மூடி நம்மை உற்று பார்க்கக்கூடிய தேவனை நமது உள்ளத்திற்குள் கொண்டு வரும். நாம் இருப்பது போல கடவுளே நாங்கள் வருகிறோம் என்று சொன்ன நற்கருணையில் இருக்கக்கூடிய ஆண்டவர் அவர் இருப்பது போல இப்போது நம்மை தேடி வருகிறார். தேவனுடைய பிரசன்னத்துக்குள் நம்மை ஒப்பு கொடுத்து சிறப்பாய் ஜெபிப்போம். சிறிய ஜெபத்தின் மூலமாய் இந்த நற்கருணை வேளையுக்குள் நம்மை ஒருமுகப்படுத்திக் கொள்வோம். எங்கள் அன்பின் வருஷத்து ஆண்டவரை, நற்கருணை நாதரை உம்மை போற்றி புகழ்ந்து துதித்து ஆராதிக்கிறார். தூரத்தில் இருந்து கொண்டு எங்களை பார்க்கின்ற தேவன் அல்ல, எங்கள் அருகிலேயே இருந்து கொண்டு நாங்கள் செய்வதை கண்ணும் கருத்துமாய் உற்று நோக்கக்கூடிய தேவன் என்பதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஒருவேளை உமது தெய்வீக பிரசன்னத்தை எங்கள் வாழ்க்கையில் நாங்கள் உணர்ந்து கொள்ள முடியாதவர்களாய் இருந்திருக்கலாம். ஆனால் நீர் எங்களை உற்று பார்க்கிற தேவன் என்கிற இறை செய்தியின் மூலமாய் தகப்பனே, நீர் எங்களோடு இருப்பதையும் எங்களோடு வழி நடப்பதையும் எங்களுடைய துன்பங்களை தாங்கிக் கொள்வதையும் எங்களை கரம்பிடித்து வழிநடத்திக் கொண்டிருப்பதையும் உணர்ந்து கொள்ளக்கூடிய அருமையான வேளையாய் இந்த வேளையை எங்களுக்கு உருவாக்கி கொடுத்திருக்கிற மாபெரும் கிருபைக்காய் நன்றி. நீர் வேடிக்கை பார்க்கக்கூடிய கடவுள் அல்ல. நாங்கள் செய்கின்ற ஒவ்வொரு காரியத்திலும் இருக்கக்கூடிய இன்ப துன்பங்களை அறிந்து கொள்ளக்கூடிய தேவன். எங்கள் வாழ்வினுடைய ஏற்ற தாழ்வுகளை பார்க்கக்கூடிய தேவன். எங்கள் உடலினுடைய நோய்களையும்
எங்கள் தேவைகளையும் அறிந்திருக்கக்கூடிய தேவன். இதற்காய் உமக்கு நன்றி செலுத்துகிறார். கடந்த காலங்களில் அப்படியான ஒரு அனுபவத்தை நாங்கள் பெற்றுக்கொள்ளும்படி எத்தனையோ காரியங்களை செய்திருக்கிறேன். அவை அனைத்தையும் எண்ணி உமது திருநாமத்தை போற்றி புகழ்ந்து துதித்து ஆராதிக்கிறார். துதிகளின் மத்தியில் வாசம் செய்கிற எங்கள் அன்பின் ஆண்டவரே, தொடர்ந்து நீர் எங்கள் அருகில் இருப்பதை உணர்ந்து கொள்ளக்கூடிய வல்லமையை எங்களுக்கு இன்னும் நிரம்பக்கட்டும். அந்த வல்லமை என்பது வேடிக்கைக்காக இருக்கக்கூடிய அல்ல. நீர் இருப்பது போல நீர் எங்களை தேடி வந்து கொண்டிருக்கிறீர். நீர் மன்னிப்பின் தேவனாய் இருக்கிறேன், ஆசீர்வாதத்தின் தேவனாய் இருக்கிறேன். கடவுளுக்கு இணையாக இருக்கக்கூடிய நீர் அதை விடாமல் பற்றி கொண்டு இருக்கக்கூடிய ஒன்றாக கருதாமல் உம்மை தாழ்த்திய தேவனாக இருக்கிறேன். மனித உடலெடுத்த தேவனாக இருக்கிறேன். அதன் மூலம் தந்தைக்கு கீழ்ப்படிந்த தேவனாக இருக்கிறேன். சாவு வரைக்கும் அது தந்தைக்கு கீழ்ப்படைந்து அதன் மூலமாக உயர்த்தப்பட்ட தேவனாக இருக்கிறேன். உமது மாட்சியில் நாங்களும் பங்கேற்றுக் கொள்ளும்படியாய் உயிர்ப்பின் மாட்சிக்கு அழைக்கின்ற தேவனாக இருக்கிறேன். நீர் இருப்பது போல நீர் எங்களை சந்திக்க வருகிறேன். உமது இருப்பு மேலானது, மகிமையானது, மன்னிப்பு உள்ளது, மாண்பு மிக்கது, அருள் உள்ளது, ஆசீர்வாதம் மிக்கது. எங்கள் இன்ப துன்பங்களில் கலந்து கொள்ளக்கூடிய தெய்வீக பிரசன்னம். அன்பின் ஆண்டவரே, தொடர்ந்து நாங்கள் உமோடு உரையாடுகிற பொழுது உமது பிரசன்னத்தை கண்டு அதன் மூலமாய் எங்களை அர்ப்பணித்து உமக்குரிய சாட்சிகளாய் இருப்பதற்கான வல்லமையை நாங்கள் கேட்கிற பொழுது நீர் அதற்கும் மேல் நாங்கள் என்ன செய்ய வேண்டுமோ அவற்றை உணர்த்துவீராக. நீர் பேசும் உமது பிள்ளைகள் கேட்கிறோம். உமது வார்த்தையின் மூலமாய் நாங்கள் வளம் பெற்றுக்கொள்வோம். உமது இனிமையான நாமத்தில் நம்பிக்கை கொண்டு இந்த மன்றாட்டுகள் எல்லாவற்றையும் உமது அன்பு கரத்தில் ஒப்புக் கொடுத்து சிறப்பாய் ஜெபிக்கிறோம். ஆமென், ஆமென், ஆமென். ஆராதனை இயேசுவுக்கே, ஆராதனை இயேசுவுக்கே. இரு கரங்கள் உயர்த்தி ஆராதனை இயேசுவுக்கே, ஆராதனை இயேசுவுக்கே. நீ சொன்னால் போதும் செய்வேன், நீ காட்டும் வழியில் நடப்பேன், உன் பாதம் ஒன்றை பிடிப்பேன், என் அன்பு இயேசுவே. கரங்கள் தாட்டி நீ சொன்னால் போதும் செய்வேன், நீ காட்டும் வழியில் நடப்பேன், உன் பாதம் ஒன்றை பிடிப்பேன், என் அன்பு இயேசுவே. கரங்கள் உயர்த்தி ஆராதனை இயேசுவுக்கே, ஆராதனை இயேசுவுக்கே, ஆராதனை இயேசுவுக்கே, ஆராதனை இயேசுவுக்கே. கரங்கள் தட்டி. பிரியமானவர்களே, இதோ வானதூதர்கள் முன்னிலையில் நம்முடைய ஆண்டவரை போற்றி புகழ்ந்து கொண்டே இருக்கிறார்கள். எப்பொழுதெல்லாம் இந்த இயேசுவுக்கு நம்முடைய ஆராதனையை, நம்முடைய அன்பை நாம் தெரிவிக்கிறோமோ, அந்த வானதூதர்கள் வரிசையிலே நீங்களும் நானும் கூட நிற்கிறோம். இதோ அத்தகைய பாக்கியம் பெற்ற ஒரு மனநிலையோடு ஆண்டவரே உம்மை புகழ்வதற்கு, உம்மை ஆராதிப்பதற்கு எங்களுக்கு வாய்ப்பு தந்ததற்காக நன்றி என்கிற அந்த உவகையோடு கூட நம்முடைய ஆண்டவரை வணங்குவோம், ஆராதிப்போம், நம்முடைய அன்பை, நம்முடைய வணக்கத்தை சமர்ப்பிப்போம். கடல் மீது நடந்திட்ட உன் அற்புத பாதங்கள் எனக்கு முன்னே செல்வதா எனக்கு இல்ல கவலை. ஆமென். கடல் மீது நடந்திட்ட உன் அற்புத பாதங்கள் எனக்கு முன்னே
செல்வதா எனக்கு என்ன கவலை காற்றையும் கடலையும் அதட்டிய உன் அற்புத வார்த்தைகள் எந்த துணையா நிற்பதா எனக்கு எது கவலை காற்றையும் கடலையும் அதட்டிய உன் அற்புத வார்த்தைகள் எந்த துணையா நிற்பதா எனக்கு எது கவலை கரங்கள் உயர்த்தி ஆராதனை இயேசுவுக்கே ஆராதனை இயேசுவுக்கே ஆராதனை இயேசுவுக்கே ஆராதனை இயேசுவுக்கே கரங்கள் தட்டி பாதையெல்லாம் அந்தகாரம் சூழ்ந்து கொண்டாலும் பாதை காட்ட நேசருண்டு பயமே இல்லையே ஆமென். பாதையெல்லாம் அந்தகாரம் சூழ்ந்து கொண்டாலும் பாதை காட்ட நேசருண்டு பயமே இல்லையே பார்வோன் சேனை தொடர்ந்து வந்து சூழ்ந்து கொண்டாலும் பாதுகாக்க கர்த்தருண்டு பயமே இல்லையே பார்வோன் சேனை தொடர்ந்து வந்து சூழ்ந்து கொண்டாலும் பாதுகாக்க கர்த்தருண்டு பயமே இல்லையே கரங்கள் உயர்த்தி ஆராதனை இயேசுவுக்கே ஆராதனை இயேசுவுக்கே ஆராதனை இயேசுவுக்கே ஆராதனை இயேசுவுக்கே கரங்கள் தட்டி நீ சொன்னால் போதும் செய்வேன் நீ காட்டும் வழியில் நடப்பேன் உன் பாதம் ஒன்றே பிடிப்பேன் என் அன்பு இயேசுவே நீ சொன்னால் போதும் செய்வேன் நீ காட்டும் வழியில் நடப்பேன் உன் பாதம் ஒன்றே பிடிப்பேன் என் அன்பு இயேசுவே ஆராதனை இயேசுவுக்கே ஆராதனை இயேசுவுக்கே ஆராதனை இயேசுவுக்கே ஆராதனை இயேசுவுக்கே ஆராதனை இயேசுவுக்கே ஆராதனை இயேசுவுக்கே ஹalleluya 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 இயேசுவே 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 நன்றி ஆண்டவரே ஹalleluya நன்றி ஆண்டவரே ஹalleluya எங்களை ஒவ்வொருவரையும் ஒப்புக் கொடுக்கிறோம் ஆண்டவரே இயேசுவே ஒப்புக் கொடுக்கிறோம் ஆண்டவரே உம்முடைய அற்புதமான பிரசன்னத்திற்காக நன்றி ஆண்டவரே நன்றி ஆண்டவரே உயிரோடு வாழ்பவரே நன்றி இயேசுவே நன்றி ஆண்டவரே எங்களுக்காக வந்தவரே நன்றி நன்றி ஆண்டவரே ஹalleluya எங்களோடு வாழ்பவரே நன்றி நன்றி ஆண்டவரே ஹalleluya எங்களுக்காக காத்திருப்பவரே நன்றி நன்றி ஆண்டவரே ஹalleluya எங்களது குரலை கேட்பவரே நன்றி நன்றி ஆண்டவரே ஹalleluya ஹalleluya எங்களை ஆசீர்வதிக்க காத்திருப்பவரே நன்றி நன்றி ஆண்டவரே ஹalleluya ஹalleluya எங்களது உள்ளத்தில் வாழ வந்திருப்பவரே நன்றி நன்றி ஆண்டவரே ஹalleluya எங்களது ஹalleluya குடும்பங்களில் தங்கி வாழ வந்திருப்பவரே நன்றி நன்றி ஆண்டவரே ஹalleluya ஹalleluya எங்களை ஆசீர்வதிக்க வந்திருப்பவரே நன்றி 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 ஆண்டவரே ஹalleluya எங்களோடு பேச வந்திருப்பவரே நன்றி நன்றி ஆண்டவரே ஹalleluya ஹalleluya எங்களை கோர்த்து பிடித்து வழி நடத்துபவரே நன்றி நன்றி ஆண்டவரே ஹalleluya எங்களை அணைத்துக் கொண்டு
ஆண்டவரே நன்றி. நன்றி ஆண்டவரே. ஹalleluya. எங்களை வழி நடத்துபவரே நன்றி. நன்றி ஆண்டவரே. ஹalleluya. எங்களுக்கு வழியாக இருப்பவரே நன்றி. நன்றி ஆண்டவரே. ஹalleluya. எங்களுக்கு வழியாக இருப்பவரே நன்றி. நன்றி ஆண்டவரே. ஹalleluya. எங்களுக்கு வாழ்வாக இருப்பவரே நன்றி. நன்றி ஆண்டவரே. ஹalleluya. எங்களை ஆசீர்வதித்து வழி நடத்துபவரே நன்றி. நன்றி ஆண்டவரே. ஹalleluya. குடும்பத்தை தந்தவரே நன்றி. நன்றி ஆண்டவரே. குழந்தைகளை தந்தவரே நன்றி. நன்றி ஆண்டவரே. பெற்றோர்களை தந்தவரே நன்றி. நன்றி ஆண்டவரே. நல்லதொரு கணவனை தந்தவரே நன்றி. நன்றி ஆண்டவரே. மனைவியை தந்தவரே நன்றி. நன்றி ஆண்டவரே. நன்றி ஆண்டவரே. ஒளியின் சுடரும் நீயாவா, ஒளியின் ஓசையும் நீயாவா, ஒளியின் சுடரும் நீயாவா, ஒளியின் ஓசையும் நீயாவா, ஓசையும் தாளமும் நீயாவா, ஆண்டவரே ஒலிக்கும் வெண்கலம் நீயாவா, நீரில்லாத நாளெல்லாம் நாளாகுமா, நீரில்லாத வாழ்வெல்லாம் வாழ்வாகுமா, 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 நீரில்லாத நாளெல்லாம் நாளாகுமா, நீரில்லாத வாழ்வெல்லாம் வாழ்வாகுமா. Praise the Lord. Praise the Lord. Praise the Lord. கிறிஸ்துவில் பிரியமானவர்களே, ஒருபுறம் இயேசு படகின் மீது ஏறி அமர்ந்து அங்க இருக்கிற அந்த மக்களுக்கெல்லாம் போதித்துக் கொண்டிருக்கிறார். இன்னொரு புறத்தில் பார்க்கிற பொழுது சீமோன் பேதுரு தன்னுடைய வலைகளை பழுது பார்த்து கொண்டிருக்கிறார். நம்முடைய வாழ்க்கையில் பல நேரங்கள்ல நான் எதற்கு முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும் என்கிற கேள்வி நமக்கு முன்பாக இருந்து கொண்டுதான் இருக்கிறது. இன்னைக்கு நான் ஆலயத்திற்கு போக வேண்டுமா, இந்த ஜப கூட்டத்தில் பங்கேற்க வேண்டுமா, கடவுளுடைய வார்த்தைக்கு செவிமடுக்க வேண்டுமா என்கிற பொழுது நம்முடைய குடும்ப பிரச்சனை நம்ம இழுக்கிறது. அவர்களைப் போல அவ்வளவு எளிதாக நான் போக முடியல, என்னுடைய பெற்றோர்கள் உடல் நலம் குறைந்தவர்களாக இன்னைக்கு படுத்த படுக்கையாக இருக்கிற பொழுது நான் எப்படி ஃபாதர் போவேன்? நம்முடைய வாழ்க்கையினுடைய பணி நமக்கு வலைகளை பழுது பார்த்து கொண்டிருக்கிற அந்த சூழ்நிலையை பல நேரங்கள்ல இங்கே நமக்கு முன்பாக சவாலாக நிறுத்தி வைக்கிறது. சவாலாக நமக்கு முன்பாக நிறுத்தி வைக்கிற பொழுது நம்மால அதை கடந்து கடவுளுடைய வார்த்தைக்கு நான் முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும் என்கிற ஒரு உணர்வு நமக்கு இல்லாமல் போய்விடுகிறது. அன்பார்ந்தவர்களே, ஆனால் இங்கே ஒன்றை நாம் கவனிக்க வேண்டும். என்னுடைய ஆண்டவர், என்னுடைய கடவுள் என்னை கூர்ந்து கவனிக்கிறவராக இருக்கிறார். நான் அவருக்கு அருகாமையிலே இருக்கிற பொழுது, அவருடைய கண்களுக்கு எதிரே இருக்கிற பொழுது என்னை அவர் கூர்ந்து கவனித்துக் கொண்டே இருக்கிறார். பழைய ஏற்பாட்டில் பார்க்கிறோம், எகிப்தில் என் மக்கள் படுகிற துன்பத்தை என் கண்களால் கண்டேனே. அடிமை வேலை வாங்கும் அதிகாரிகளை முன்னிட்டு அவர்கள் எழுப்புகிற குரலை என் காதுகளால் கேட்டேனே.
என்னுடைய கடவுள் காண்கிற கடவுளாக இருக்கிறார். என்னுடைய கடவுள் என்னுடைய வேதனையை பார்க்கிற கடவுளாக இருக்கிறார். அவர் கண்களை மூடிக்கொண்டு நான் செய்யற வேலை இதுதான் என்று அவர் கடந்து போகிற கடவுள் அல்ல பிரியமானவர்களே. அப்போ அப்படிப்பட்ட கடவுள், அப்படிப்பட்ட இயேசு கிறிஸ்து இங்க என்ன பண்றாரு அப்படின்னா, என்னுடைய பணி என்பது நற்செய்தியை அறிவிப்பதுதான் அப்படின்னு சொல்லிட்டு அங்கிருந்து அவர் கடந்து போகவில்லை. அவர் அங்கிருந்து விலகி போகவில்லை. மாறாக அப்படி துன்பப்படுகிற, தன்னுடைய வலைகளோடு போராடி கொண்டிருக்கிற, வாழ்க்கையோடு போராடி கொண்டிருக்கிற அந்த பேதுருவிடம் வந்து நிற்கிறார். பேதுருவிடம் பேசுகிறார். பிரியமானவர்களே, இந்த நற்கருணை ஆண்டவர் இன்னைக்கு நம்மளவு எவ்வளவு வேதனையில் இருந்தாலும், எவ்வளவு கஷ்டத்தோடு இருந்தாலும் நமக்கு பக்கத்துல வந்து உட்கார்ந்து உன்னுடைய பிரச்சனை என்ன, உன்னுடைய தேடல் என்ன, உன்னுடைய தேவை என்ன? அன்னைக்கு அந்த பேதுருவினுடைய தேடல் மீன் பிடிப்பதாகத்தான் இருந்தது. இன்னைக்கு நம்முடைய தேடல் நமக்கு எது என்பது நம்முடைய மனதுக்குள்ளாக ஓடிக்கொண்டே இருக்கிறது. என்னுடைய குடும்பத்துல எனக்கு எவ்வளவு சிக்கல்கள் இருக்கிறது, என்னுடைய குடும்பத்துல எனக்கு எவ்வளவு பிரச்சனைகள் இருக்கிறது, இதிலிருந்தெல்லாம் கடவுளே என்னை கொண்டுட்டு வர மாட்டீங்களா, எனக்கு விடுதலை கிடைக்காதா என்கிற ஏக்கம் தான் இயேசு கிறிஸ்து நமக்கு முன்பாக வந்து நிற்கிற பொழுது நமக்கு முன்பாக எழுகிறது. ஆம் பிரியமானவர்களே, லூக்கா நற்செய்தி 5வது அதிகாரத்துல பார்க்கிறோம். அங்கே சீமோன் பேதுருவை அழைக்க போன அந்த இயேசு கிறிஸ்து பேதுருவனுடைய தேவையை அறிந்தவராக, அவருக்கு தேவையானதை கொடுக்கிற கடவுளாகத்தான் முதலில் தன்னை அடையாளப்படுத்திக் கொள்கிறார். பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். அப்போ இவருக்கு வாழ்க்கையில ஒரு நாளும் கடவுள் என்ன, நீ என்ன விட்டுட்டு நான் இங்க பக்கத்துல உனக்கு போதித்து கொண்டிருக்கிறேன், நற்செய்தியை அறிய தந்து கொண்டிருக்கிறேன், நீ இதெல்லாம் விட்டுவிட்டு என்ன பண்ணிட்டு இருக்கிற, உன் வாழ்க்கையை மட்டுமே பார்த்து கொண்டிருக்கிற, உன்னுடைய வலைகளை மட்டுமே பார்த்து கொண்டிருக்கிற அப்படின்னு சொல்லி ஒரு நாளும் கடந்து போகிற கடவுளாக இருக்கவே இல்லை. பிரியமானவர்களே, அப்ப அப்படிப்பட்ட இயேசு என்னுடைய வாழ்க்கையை, உங்களுடைய வாழ்க்கையை, நம்முடைய வாழ்க்கையை இங்கே உற்று கவனித்தவராக இருக்கிறார். நீங்கள் எத்தகைய தேவையோடு இங்கே வந்திருக்கிறீர்கள், எத்தகைய தேவையோடு இந்த நற்கருணை ஆண்டவருக்கு முன்பாக நீங்கள் நிற்கிறீர்கள், அமர்கிறீர்கள், முழந்தால் படுகிறீர்கள் என்பதை எல்லாம் அறிந்தவராக இருக்கிறார். அவர் உங்களை பார்த்து சொல்லுவார். என்ன சொல்லுவாரு? நீ கவலைப்படாத, உன்னுடைய வாழ்க்கைக்கு இதுதானே தேவை, நீ இதை தேடிதானே இந்த கரையில் அமர்ந்திருக்கிற, இதற்காகத்தானே நீ உன்னுடைய வலைகளை பழுது பார்த்து கொண்டிருக்கிற, உனக்கு நான் அதிசயம் செய்வேன், அற்புதம் செய்வேன் என்று நம்மை அனுப்புகிற கடவுளாக இருக்கிறார். பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். பிரியமானவர்களே, நமக்கு தெரியும் இந்த பேதுரு அதோடு கூட அங்க நின்று போகவில்லை. அவருடைய வாழ்க்கை இன்னும் 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 நிறைய இடங்கள்ல மாறிக்கொண்டே இருக்கிறது. ஒரு சூழல்ல அவர் சொல்வார், ஆண்டவரே நீங்க தான் அப்படின்னா நானும் இந்த கடல் மீது நடந்து வர எனக்கு ஆணையிடும், எனக்கு கட்டளையிடும் அப்படின்னு சொல்லுவார். உடனே வா அப்படின்னு சொல்லுவார். அவர் என்ன பண்ணுவாரு, அந்த கடல் மீது நடக்க தொடங்குவார். பெரும் புயல் அடிக்கிறது, பெரும் காற்று அடிக்கிறது. உடனே என்ன பண்றாரு, மூழ்கி போகிறார். கடவுள் அங்க ஓடி வந்து கை கொடுக்கிறதையும் நாம் பார்க்கிறோம். பிரியமானவர்களே, நம்முடைய வாழ்க்கையில பல நேரங்கள்ல துன்பம் என்கிற அந்த கடல்ல, வேதனை என்கிற அந்த கடல்ல, பல்வேறு பிரச்சனைகள் என்கிற அந்த கடல்ல நாம துணிச்சலா நடந்து வருவோம். ஒரு சில நேரங்கள்ல ஒரு நல்ல திருப்பலியில பங்கேற்ற பிறகு, கடவுளுடைய வார்த்தையை தியானித்த பிறகு, தியான கூட்டங்கள்ல பங்கேற்ற பிறகு நமக்கு தைரியம் வந்துரும், அப்படியே நடந்து வருவோம். என்னை கடவுள் அழைத்திருக்கிறார், கடவுள் என்னை வா என்று சொல்லி இருக்கிறார் அப்படின்னு சொல்லி நம்பிக்கையோடு நாம நடக்க தொடங்குவோம். அதிசயம் செய்வோம், அற்புதம் செய்வோம். நம்முடைய வாழ்க்கையில ஒரு படகு அல்ல,
2 படகு அல்ல, இன்னும் எல்லா மீன்களால் நிரப்பப்படும், அருளால் நிரப்பப்படும், ஆசீரால் நிரப்பப்படும். நம்முடைய பிரச்சனைகள், சிக்கல்கள் எல்லாமே நீங்கி மகிழ்ச்சியால் நிரப்பப்பட்டிருப்போம். ஆனா மறுபடியும் ஏன் ஃபாதர் எனக்கு தடை வந்துச்சு, ஏன் ஃபாதர் எனக்கு பிரச்சனை வந்துச்சு, ஏன் ஃபாதர் எனக்கு பலம் குறைஞ்சிச்சு அப்படின்னா, நாம் வெளியிலிருந்து வருகிற அந்த காற்றை கண்டு, வெளியிலிருந்து வருகிற அந்த பயத்தை கண்டு நாம கடவுளை பார்ப்பதை மறந்துட்டு அந்த காற்றை, அந்த பயத்தை பார்த்து அங்கே தடுமாறுகிறோம். பிரியமானவர்களே, ஒரு மனித வாழ்க்கையில ஒவ்வொரு மனிதரும் என்ன பண்றோம் அப்படின்னா, நான் ஒரு மகிழ்ச்சியான சூழல்ல தான் வாழ வேண்டும், ஒரு நிம்மதியான சூழல்ல தான் நான் இருக்க வேண்டும் என்று பிரியப்படுகிறோம். அதுதான் தாபோர் மலை அனுபவம். பேதுருவினுடைய அந்த வாழ்க்கையில அவர் சொல்றாரு, கீழே போனாதானே ஆண்டவரே நமக்கு பிரச்சனை, உங்களுக்கும் ஒன்றுமாக எங்களுக்குமாக நான் இங்கே கூடாரம் அமைச்சறேன், இங்கேயே தங்கிடலாம். அன்பார்ந்தவர்களே, நாம் வாழ்க்கையில எப்பொழுதுமே மகிழ்ச்சியான பக்கங்களிலே நிலைத்திருக்க வேண்டும் என்று விரும்புகிறோம். சந்தோஷமான பக்கங்களிலே நாம் குடியிருக்க விரும்புகிறோம். வாழ்க்கையில எனக்கு கஷ்டமே வந்துடக்கூடாது, எந்த துன்பமுமே வந்துடக்கூடாது அப்படின்னு சொல்றோம். ஆனா இயேசு என்ன சொல்றாரு, நாம் இங்கேயே தங்கி விடுவது அல்ல, வாக்கில இறங்கி போலாம். நமக்காக பாடுகள் இருக்கிறது, நமக்காக வேலைகள் இருக்கிறது, நாம் இன்னும் செய்ய வேண்டிய செயல்கள் இருக்கிறது என்று அந்த தாபோர் மலை அனுபவத்திலிருந்து பேதுருவையும் யோவானையும் அழைத்து கொண்டு அவர் கீழே வருவதை, எருசலேமுக்குள் நுழைவதை நாம் பார்க்க முடிகிறது. பிரியமானவர்களே, இப்படி மாறி மாறி வாழ்ந்து கொண்டிருக்கிற அந்த பேதுருவுடைய வாழ்க்கையில இயேசு சொல்றாரு, நீ என்னை மறுதலிப்பாய், இல்ல எல்லாருமே உன்னை விட்டு போனாலும் கூட நான் உன்னை ஒரு பொழுதும் மறுதலிக்க மாட்டேன் அப்படின்னு சொல்வார். ஆனால் அவர் ஒரு முறை அல்ல, 2 முறை அல்ல, 3 முறை இயேசுவை மறுதலிக்கிறார். இவரை எனக்கு தெரியாது என்று இயேசுவை மறுதலிக்கிறார். அப்படி மறுதலித்துட்டு இயேசு இறந்து போகிறார். நாம் விவிலியத்துல பார்க்கிறோம், பிற்சேர்க்கை அப்படின்னு சொல்லி இந்த செய்திகள் நமக்கு கொடுக்கப்படுகிறது. அங்க என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தோம்னா, இந்த பேதுரு சொல்வாரு, நான் இனிமேலும் இந்த இயேசுவை நம்பி இருக்க எனக்கு விருப்பம் இல்லை. நான் ஒரு நாள் ஒரு கடற்கரையிலே மீன் பிடித்துக் கொண்டிருந்தேன். அப்பொழுது இவர் என்ன பண்ணாரு, வா உன்னை நான் மனிதர்களை பிடிப்பவன் ஆக்குவேன் அப்படின்னு சொல்லி என்னை கூட்டிட்டு வந்தாரு. என்னுடைய குடும்பம் எப்படி இருக்குன்னு தெரியல, இனிமேல் என்னுடைய வாழ்க்கை எப்படி ஆகும்னு தெரியல, நான் என்ன பண்ண போறேன், மறுபடியும் மீன் பிடிக்க போகிறேன். தான் கிளம்பி போவது மட்டுமல்லாமல் தன்னுடைய சீடர்கள் என்ன 2 பேரையும் கூட்டிக்கிட்டு அவர் அங்கிருந்து போகிறார். வழியில இயேசு அவரை சந்திக்கிறார். பிரியமானவர்களே, ஒரு அற்புதமான காட்சி. பேதுருவுடைய வாழ்க்கையில மிக அற்புதமான ஒரு சந்திப்பு. பிரியமானவர்களே, நான் நினைச்சு பார்க்கிறேன், இந்த நற்கருணை ஆண்டவருடைய சந்திப்பு நமக்குள்ள இப்படிப்பட்ட ஒரு சந்திப்பாக இன்னைக்கு அமைய வேண்டும். இப்படிப்பட்ட ஒரு சந்திப்பாக இன்னைக்கு அமைய வேண்டும். எத்தனையோ முறை என்னுடைய இயேசுவை சந்தித்திருக்கிறேன். தாபோர் மலையில பேதுரு சந்தித்தார். கீழே சாதாரண ஒரு இடத்துல பார்த்துட்டு ஓடிப்போ சாத்தானே அப்படின்னு திட்டு வாங்கிட்டு போனாரு. ஆண்டவரே, எல்லாத்தையும் விட்டுட்டு நான் உன் பின்னாடி வந்தேனே, எனக்கு என்ன கிடைக்கும்னு கேட்டாரு. இயேசுவிடம் எதையோ பேசினவர், எப்படியோ பேசினவர். இப்போ அவருக்குள்ள எந்த ஒரு அற்புதமான வாழ்க்கை முழுமையாக மாறுனுச்சு அப்படின்னா, அந்த இறுதி சந்திப்பு. அந்த இறுதி சந்திப்பு நேரத்துல இந்த பேதுருவிடம் இயேசு சொல்றாரு, அந்த மீன்லாம் சுட்டு கொடுத்துட்டு அங்கே சாப்பிட்டுட்டு இருக்கும்போது, பேதுருவே, சீமோன் பேதுருவே, நீ என்னை அன்பு செய்யறியா?
என்னை மறுதலித்தாய், சில நேரத்துல கடல் மீது நடந்து வந்தாய், சில நேரத்துல என்னை குறித்து கொண்டாடினாய், மெஸ்ஸியா அப்படின்னு சொல்லி நீதான் பறைசாற்றினாய், என்ன தெரியவே தெரியாதுன்னு சொன்ன. இப்ப சொல்லு, நீ என்னை அன்பு செய்யறியா? பிரியமானவர்களே, எல்லோரையும் அவ்வளவு எளிதாக அன்பு செய்ய முடியாதுங்க. நான் எவ்வளவு கேவலமானவனாக இருந்தாலும், எவ்வளவு அசிங்கமானவனாக இருந்தாலும், என்னுடைய தாய் என்னை அன்பு செய்து கொண்டே இருக்கிறாள், அன்பு செய்து கொண்டே இருக்கிறாள். நான் ஒரு முறை பார்க்கிறேன், வேளாங்கண்ணில அவங்க அம்மா அப்பா முன்னாடி போயிட்டாங்க, அந்த மணல்ல முன்னாடி போயிட்டாங்க. ஒரு சகோதரி தன்னுடைய தம்பிய கைகளை கோர்த்து கொண்டு நடந்து வந்து கொண்டிருக்கிறாள். அந்த சகோதரனுக்கு நடக்க முடியல, வெயில் சுடுது, அவன் துடிக்கிறான். அந்த சிறுமி அந்த சிறுவனை தூக்கி கொண்டு நடக்க கூட முடியாம நடந்து போய் கொண்டிருக்கிற பொழுது நான் நிறுத்தி சொல்றேன், இவனை தூக்கிக்கிட்டு போறியே, இவனை சுமந்து கொண்டு போறியே, உனக்கு வெயிட்டா இல்லையா? உனக்கு கஷ்டமா இல்லையா? உனக்கு சுமையா இல்லையா அப்படின்னு கேட்கிற பொழுது அவள் சிரித்து கொண்டே சொல்கிறாள், இவன் என்னுடைய தம்பி, இவன் என்னுடைய தம்பி. பிரியமானவர்களே, அன்பு செய்கிறவர்கள் ஒரு பொழுதும் அதை சுமையாக எண்ணுவதே கிடையாது, அதை பாரமாக பார்ப்பதே கிடையாது. அப்போ இங்கே வாழ்க்கை என்பது, நான் அன்பு செய்கிற பொழுது அதை நான் மிக தைரியமாக சுமப்பதற்கு தயாராகிறேன். நான் ஏன் உடம்பு முடியாத என்னுடைய பெற்றோர்களை, என்னுடைய குழந்தைகளை, என்னுடைய கணவனை, மனைவிய இன்னமும் சுமந்து கொண்டிருக்கிறேன் என்றால் நான் அவர்களை அன்பு செய்கிறேன். ஏன் என்னுடைய ஃப்ரெண்டு தடுமாறி கீழே விழுந்திருக்கிற பொழுது அவனை அப்படியே விட்டு விடாமல் நான் எப்படியாவது உயர்த்தி பிடித்திருக்கிறேன், தூக்கி பிடிச்சிருக்கிறேன் அப்படின்னா நான் அவர்களை அன்பு செய்கிறேன். ஆம் பிரியமானவர்களே, நீங்கள் உங்களது நற்கருணை ஆண்டவரை அன்பு செய்கிறீர்கள் என்றால், நீங்கள் உங்களது அன்னை மரியாளை அன்பு செய்கிறீர்கள் என்றால், எந்த சூழ்நிலையிலும் இவரை விட்டு கொடுக்க மாட்டீர்கள். ஏதோ ஒரு பணத்திற்காக, பதவிக்காக இந்த அன்னை மரியாளிடமிருந்து, நற்கருணை ஆண்டவரிடமிருந்து விலகி போக மாட்டீர்கள். பிரியமானவர்களே, பேதுருவிடம் கேட்ட அதே கேள்வியை இதோ இந்த நாளிலே நம்முடைய நற்கருணை ஆண்டவர் கேட்கிறார், நீ என்னை அன்பு செய்கிறியா? ஒருவேளை நீ என்னை விட்டு விலகி போயிருக்கலாம், ஒரு சூழ்நிலையில் என்னை குறித்து நீ கொண்டாடி மகிழ்ந்திருக்கலாம், என்னை தெரியாது என்று சொல்லி இருக்கலாம், ஏதோ ஒரு ஆதாயத்துக்காக என்னை பற்றி நீ பேசி இருக்கலாம். அது எல்லாம் இந்த உலக வாழ்க்கையில். ஆனால் உன்னுடைய மனசுல கைய வச்சு சொல்லு, நீ என்னை அன்பு செய்கிறாயா? Do you love me? பிரியமானவர்களே, இன்றைய இந்த நாளிலே இந்த நற்கருணை ஆண்டவர் பேதுருவிடம் கேட்ட அதே கேள்வியை உங்களிடமும் என்னிடமும் கேட்கிறார். நீ என்னை அன்பு செய்கிறையா? நீ என்னை நேசிக்கிறியா? அப்படிங்கிற ஒரு கேள்விதான். பிரியமானவர்களே, நம்முடைய கண்களை மூடுவோம். நற்கருணை ஆண்டவரே, எனக்காக வந்தவரே, வாழ்ந்தவரே, என்னோடு தங்கி இருப்பவரே, இதோ உம்மை அன்பு செய்கிறேன். ஆண்டவரை எனக்கு பிடிக்கும் என்று அல்ல, ஆண்டவரை நான் அன்பு செய்கிறேன். இவருக்காக என்னுடைய லைக் போடுறது அல்ல, நான் என்னுடைய ஆண்டவரை லவ் பண்றேன், என்னுடைய ஆண்டவரை நேசிக்கிறேன். எனக்கு உயிர் கொடுத்த தெய்வம், என்னோடு வாழ்கிற தெய்வம், இதோ என்னுடைய துன்பங்களை, என்னுடைய கஷ்டங்களை எல்லாம் கூர்ந்து கவனிக்கிற தெய்வம், என்னை அன்பு செய்கிற தெய்வமாக என்னை பார்த்து கொண்டிருக்கிறார், என்னை உற்று நோக்கி கொண்டிருக்கிறார். ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே, எல்லாவற்றையும் ஒப்பு கொடுக்கிறோம். என்னை அறிந்த தெய்வமே, என்னுடைய உணர்வுகளை புரிந்து கொண்ட தெய்வமே, என்னுடைய வாழ்க்கையை ஆசீர்வதிக்கிறபடிக்காக இதோ என்னை தொடர்ந்து வந்து என்னை நேசிக்கிற தெய்வமே, ஒப்பு கொடுக்கிறேன், ஒப்பு கொடுக்கிறேன், ஒப்பு கொடுக்கிறேன்.
என் உசுருக்குள்ள கலந்து நீங்க உயிர் வாழ்வதும் ஏனோ, உங்க உசுர கொடுத்து பாவி எனக்கு உயிர் தந்ததும் ஏனோ. என் உசுருக்குள்ள கலந்து நீங்க உயிர் வாழ்வதும் ஏனோ, உங்க உசுர கொடுத்து பாவி எனக்கு உயிர் தந்ததும் ஏனோ. கண்ணுக்குள்ள பொத்தி வச்சு காத்து வந்ததும் ஏனோ, கால்கள் ரெண்டும் இடறிடாமல் சுமந்து வந்ததும் ஏனோ. என் கால்கள் ரெண்டும் இடறிடாமல் சுமந்து வந்ததும் ஏனோ. அப்பா உங்க மடியில நான் தலை சாய்க்கணும், அப்பா உங்க நினப்புல தான் உயிர் வாழணும். அப்பா உங்க மடியில நான் தலை சாய்க்கணும், அப்பா உங்க நினப்புல தான் உயிர் வாழணும். என் மனசு புரிஞ்ச தெய்வம் நீங்கப்பா, என் மனசு நிறைஞ்ச செல்வம் ஏசப்பா. என் மனசு புரிஞ்ச தெய்வம் நீங்கப்பா, என் மனசு நிறைஞ்ச செல்வம் ஏசப்பா. அப்பா உங்க மடியில நான் தலை சாய்க்கணும், அப்பா உங்க நினப்புல தான் உயிர் வாழணும். ஆண்டவரே, உங்களை மறந்துட்டு போயிருக்கிறோம் ஆண்டவரே. பேதுருவை போல தெரியாதுன்னு சொல்லி இருக்கிறோம் ஆண்டவரே. இதோ நீரே எங்களுடைய தந்தை அப்படின்னு சொல்லி உம்மை தேடி வந்திருக்கிறோம் ஆண்டவரே. எங்களை தேடி வந்த தெய்வமே, உம்மை அன்பு செய்கிறோம் ஆண்டவரே, உம்மை நேசிக்கிறோம் ஆண்டவரே. எங்களது குடும்பங்களோடு கூட எங்களை முழுசா ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே, ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே, ஒப்பு கொடுக்கிறோம். பேதுரு போல் உம்மை தெரியாதென்று மறுதளித்தாலும் நீர் விடவில்லையே. பேதுரு போல் உம்மை தெரியாதென்று மறுதளித்தாலும் நீர் விடவில்லையே. துரோகம் செய்தாலும் தூக்கி விட்டீரே, மந்தைய மேய்க்கும்படி உயர்த்தி வைத்தீரே. துரோகம் செய்தாலும் தூக்கி விட்டீரே, மந்தைய மேய்க்கும்படி உயர்த்தி வைத்தீரே. அப்பா உங்க மடியில நான் தலை சாய்க்கணும், அப்பா உங்க நினப்புல தான் உயிர் வாழணும் ஆண்டவரே. அப்பா உங்க மடியில நான் தலை சாய்க்கணும், அப்பா உங்க நினப்புல தான் உயிர் வாழணும். ஆண்டவரே, உங்களை விட்டுட்டு போன அந்த பேதுருக்கிட்ட ஏன் என்ன விட்டுட்டு போனன்னு கேட்கல, நீ என்ன அன்பு செய்யறியான்னு மட்டும்தான் கேட்டீங்க. ஆமாண்டவரே, நாங்கள் எங்களுடைய வாழ்க்கையில செய்த தவறுகளை சுட்டி காட்டுகிற கடவுள் அல்ல நீ. உம்மை கடந்து போன மனிதரை பார்த்து ஏன் என்ன கடந்து போன என்று கேட்கிற கடவுள் அல்ல நீ. மாறாக உம்மை அன்பு செய்ய வேண்டும், உம்முடைய அருகில் இருக்க வேண்டும் என்று பிரியப்படுகிற கடவுள். ஆண்டவரே, இதோ உம்மை அன்பு செய்கிறோம் ஆண்டவரே, உம்மை ஏற்றுக்கொள்கிறோம் ஆண்டவரே, உம்மை உணர்ந்து கொள்கிறோம் ஆண்டவரே, உம்மை தேடி வருகிறோம் ஆண்டவரே. எங்களை ஏந்தி கொள்ளுங்கப்பா, எங்களை ஏற்றுக்கொள்ளும் ஆண்டவரே, ஏற்றுக்கொள்ளும், ஏற்றுக்கொள்ளும். நான் வழி மாறும் போது என் பாதை காட்டினீ, என்னால் முடியாத போது என்னை தூக்கி நடத்தினீ. நான் வழி மாறும் போது
என்னால் முடியாத போது என்னை தூக்கி நடத்தினி, என்னை விட்டு கொடுக்காதவர், என்னை நடத்துகின்றவர், என்னை பாதுகாப்பவர் என் நேசர் நீரே. என்னை விட்டு கொடுக்காதவர், என்னை நடத்துகின்றவர், என்னை பாதுகாப்பவர் என் நேசர் நீரே. என் கூடவே இரும் ஓ இயேசுவே, நீர் இல்லாமல் நான் வாழ முடியாது. கூடவே இருங்கப்பா. என் கூடவே இரும் இயேசுவே, ஓ இயேசுவே, நீர் இல்லாமல் நான் வாழ முடியாது. இருளான வாழ்க்கையில வெளிச்சமானீரே, உயிரற்ற வாழ்க்கையில ஜீவனானீரே. இருளான வாழ்க்கையில வெளிச்சமானீரே, உயிரற்ற வாழ்க்கையில ஜீவனானீரே. வெளிச்சம் நீரே, என் ஜீவனும் நீரே, எனக்கு எல்லாரும் நீங்கதானப்பா. என் வெளிச்சம் நீரே, என் ஜீவனும் நீரே, எனக்கு எல்லாரும் நீங்கதானப்பா. இரு கரங்கள் உயர்த்தி என் கூடவே இரும் சத்தமா ஓ இயேசுவே, நீர் இல்லாமல் நான் வாழ முடியாது. என் பக்கத்திலே இரும் இயேசுவே, ஓ இயேசுவே, நீர் இல்லாமல் நான் வாழ முடியாது. 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 ஓ இயேசுவே, இயேசுவே, நீர் இல்லாமல் நான் வாழ முடியாது. ஓ இயேசுவே, இயேசுவே, ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. நன்றி ஆண்டவரே, இயேசுவே, நன்றி ஆண்டவரே. நன்றி இயேசுவே, ஹல்லேலூயா. ஆண்டவரே, உமக்கு நன்றி ஆண்டவரே. ஆண்டவரே, இதோ வேறு எதையும் நினையாமல் இயேசுவே, பேதுருவின் அன்பின் மீது மட்டுமே நம்பிக்கை கொண்டவரா. நன்றி ஆண்டவரே, அவரை பார்த்து கேட்டீரே, இயேசுவே, அன்பு செய்யறியான்னு கேட்டீங்களே. ஆமென், ஆமென். இதோ உம்முடைய மக்கள் ஒவ்வொருவரையும் பார்த்து இயேசுவே, அதே கேள்வியை கேட்கிறீங்க ஆண்டவரே. ஆமென், ஆமென். என்னை அன்பு செய்யறியா மகனே? இயேசுவே, என்னை அன்பு செய்யறியா மகனே? என்னை நேசிக்கிறியா? இயேசுவே, என்னை மறந்த நேரத்திலும் உன்னை நான் அன்பு செய்கிறேன். ஆமென், என்னை விட்டு கடந்து போன நேரத்திலும் உன்னை நேசிக்கிறேன். ஆமென். மாண்புயரே வருள் அடையாளத்தை தாழ்ந்து பணிந்து ஆராதிப்போ. பழைய நியம முறைகள் அனைத்தும் இனி மறைந்த முடிவு பெருக. புதிய நியம முறைகள் வருக. புலன்களாலே மனிதர் இதனை அறிய இயலா. குறையை நீக்க நம்பிக்கையின் உதவி பெருக. தந்தை அவர்க்கும் மகன்
மகிமை வாழ்த்து யாவுமாக இருவரிடமா வருகின்றவரா தூய ஆவியானவர்க்கும் அளவில்லாத சம புகழ்ச்சி என்றுமே உண்டாகுக. ஆமென். மன்றாடுவோமாக. இறைவா, இந்த வியப்புக்குரிய திருவருட்சாதனத்திலே உமது திருப்பாடுகளின் நினைவை எங்களுக்கு விட்டு சென்றீர். உமது திருவுடல் திருரத்தம் இவற்றின் மறைப்பொருளை வணங்கும் நாங்கள் உம்முடைய மீட்பின் பலனை அனுபவிக்க அருள் புரியும். தந்தையாகிய இறைவனோடு தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற உம்மை மன்றாடுகிறோம். ஆமென்.